Hello, my dear 6th standard children. I am your social science sir, Darul Raj Abraham. In the last class, we learned as national symbols and the questions and answers in this lesson. எனது அன்பான ஆறாம் வகுப்பு குழந்தைகளே, நான் உங்கள் சமூக அறிவியல் ஆசிரியர் அருள்ராஜ பிரகாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கடந்த வகுப்பில் நீங்கள் தேசிய சின்னம் பற்றி பாடத்தை படிச்சிங்க. அந்த பாடத்திலிருந்து கேள்விக்கு பதிலையும் கண்டறிஞ்சிங்க. அதிலிருந்து சில கேள்விகளை கேட்கலான்ட்டு நினைக்கிறேன். I think I can ask a few questions from the lesson on national symbols and answer them. இந்த கேள்வி கேட்டு அதனுடைய பதிலையும் உங்களுக்கு சொல்லலான்ட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், dash birthday is celebrated as the International Day of Non-Violence. Answer, Mahatma Gandhi. Second question, the national anthem was written by dash. Answer, Rabindranath Tagore. Third question, the national song Vande Mataram was composed by dash. Answer, Bankim Chandra Chatterjee. Fourth question, the chakra of the national flag has dash box. Answer, 24. Fifth question, the Indian rupee symbol was designed by dash. Answer, D. Udayakumar. Now we come the lesson topic. Unit 1, Economics and Introduction. நாம் இப்பொழுது பாடத்தின் தலைப்புக்கு வருவோம். அலகு 1, பொருளியல் ஒரு அறிமுகம். The laughter of children echo throughout the children's park of that apartment. அதாவது அந்த அடுக்குமாடு குடியிருப்பில் இருந்த சிறுவர்கள் பூங்காவில் இருந்த சிறுவர்கள் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. Some slided down joyfully down the slide and some went up and down in the sea, shouting cheerfully. ஒரு சிலர் அங்கிருந்து ஊஞ்சலாடி வானத்தையே தொட்டுவிடும் அளவுக்கு உயரமாக வேகமாக ஆடிக்கொண்டிருந்தாங்க. அவங்க இறங்கியதும் இடம் பிடிக்க நினைக்க குழந்தைகள் ஓரமாக நின்று கொண்டிருந்தாங்க. Shouting cheerfully, others were swinging so high and fast in the swings as if they were about to reach the sky. Some children were waiting near the swing to play next. ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் அந்த ஊஞ்சலுக்கு அடுத்தல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆடி முடித்த உடனே மற்ற பையங்க ஆடி முடித்த உடனே இவங்க ஆடுறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. Kavin did not join with any of these children. கவின்கிற பையன் எதுலேயுமே ஜாயின் பண்ணலை, எதுலேயுமே சேரலை.
ஒருத்தர் ஒரு பையங்க கூடயும் சேர்ந்து விளையாடாமல் தனியாக தூரமாக உட்காந்துட்ருக்கான். அவன் பார்வை வந்து எங்கேயோ பார்த்துட்ருக்கு. He sat alone in a corner, staring somewhere. His uncle Mogan noticed Kavin and came near him. அவங்க மாமா வந்து மோகன் அதை அவனை நோக்கி வந்தார். என்ன கவின், நீ விளையாட போகலையான்ட்டு கேட்குறது. உடனே Vimalan called him in loud voice. On hearing his father's voice, Vimalan enquired, "Did you call me, Dad?" and came near him. Did everyone tease Kavin? Asked Mogan. Vimalan didn't utter a word. He stood quietly. Even though I live in this big city, I along hail from the same village. My roots are still there, said his father worriedly. Then he added, "Go and bring your friends. I have to tell something to you." Saying this, he sat near Kavin. அந்த கவின் சொல்கிறான், இல்லை மாமா, நம்ம எல்லாரும் என்னைய வந்து கிராமத்துக்காரன்ட்டு கிண்டல் செய்கிறாங்க அவன் கண்ணில் அப்படி சொல்லிவிட்டு அவன் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. அப்படி வழிய தொடங்கின உடனே நம்ம விமலன்லாம் வந்து சேர்ந்து சிரிக்கிறான், என்னைய பார்த்து கேலி பண்ணுறான். எவ்வளோ ஆசையாக அந்த விடுமுறைக்கு இங்கே வந்தேன், இப்போ ஏன் வந்தேன்னு தோணுதுன்னு மாமான்ட்டு அந்த பையன் சொல்கிறான். நான் திரும்ப எங்கள் ஊருக்கே போயிடுறேன் விசும்பலோடு சொல்கிறான். When Vimalan brought his friends, his father made them all sit down together. அப்படியா, அவன் அங்கேருந்து அந்த சிறுவர் கூட்டத்தில் விமலனை அவங்க மாமா தேடினார். தம்பி என்று உறக்க அழைத்தார். When Vimalan brought his friends, his father made them all sit down together. Mogan asked the children, "Let me come to the point directly." அவர் குரலை கேட்டு, என்னப்பா அந்த அருகில் வந்தான் கவின். நம்ம கவினை எல்லாரும் சேர்ந்து கிண்டல் செஞ்சிங்களாமே மோகன் கேட்குறார். அமைதியாக அந்த விமலன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். உடனே சற்று வருத்தத்தோட மோகன் வந்து,
இன்னைக்கு இவ்வளோ பெரிய நகரத்தில் இருந்தாலும் நானும் அதே கிராமத்தில் இருந்து வந்தவன் தான். என்னோட வேறு அந்த கிராமம்தான் இந்த சொன்னவர், சரி போய் உன்னோட நண்பர்களையும் அழைச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. நான் உன்னோட பேசணும் சொல்லிட்டு கவின் அருகில் அப்படியே அமர்ந்தார். விமலனும் அவன் நண்பர்களும் அமர்ந்து, சரி நேரடியாக விஷயத்துக்கே வர்றான்ட்டு அவர் சொன்னார். நம்ம சாப்பிட்ற அரிசி பருப்பு எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரியுமான்னு கேட்டார் மோகன். உடனே அரிசி பருப்பு தானே, கடையிலேருந்து வாங்கிட்டு வருவாங்கன்ட்டு சொன்னான் ஆனந்த். Do you know from where do you get all the food? The rice and pulses were eat. We buy them from shops, said Anandan. Tell me, where do the shopkeeper get this thing from? I guess they would buy them from another shop. நான் நினைக்கிறேன் வேற ஒரு கடையிலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. I think I would buy them from those who grow crop uncle, said Inba. இன்பா அதை பயிர் செய்கிறவங்ககிட்ட இருந்து வாங்குவாங்கன்ட்டு நினைக்கிறேன்மா மாமான்ட்டு சொல்கிறாள் சந்தேகத்தோட. உடனே ரொம்ப சரி, பயிர் செய்வங்களை நம்ம விவசாயின்ட்டு சொல்கிறோம். கிராமங்களில் விவசாயம்தான் நம்ம முக்கிய தொழில் தெரியுமா? கரெக்ட். We call those people who raise crops as farmers. Farming is the main occupation in villages. அதாவது கிராமங்களில் வேலையே என்ன வேலை? பயிர் தொழில் செய்கிறது தான் அவங்களுடைய வேலை, விவசாயம் செய்கிறது. The children looked at each other in surprise. குழந்தைகள்லாம் ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. The farmers grow various crops like pulses, grains, vegetables, etc. விவசாயிகள் தான் பலவிதமான காய்கறிகளெல்லாம் விளைவிக்க கிராமத்தில் இருந்து அவங்க விவசாயம் செய்து அரிசி பருப்பு தானியங்கள் காய்கறிகள் போன்றவற்றை நகரத்தின் கடைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாம் அதை வாங்கி பயன்படுத்துகிறோம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஆமான்ட்டு கவின் கேட்குறான். என்ன சொல்லு கவின்? கிராமத்தில் சில நாட்களில் எல்லா பொருளையும் ஒரே இடத்துக்கு கொண்டு விற்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். அதை கடன்ட்டு சொல்லாமல் சந்தைன்ட்டு ஏன் சொல்கிறாங்க? ஆமாம் கவின், நீ சந்தைக்கு வரும் பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா கேட்குறாரு மாமா. உடனே நான் ஏற்கனவே சொன்னது போல் கிராமத்தில் இருந்து தான் பெரும்பாலான பொருட்கள் விளைவிக்கப்பட்டு சந்தைக்கு கொண்டு வரப்படுறன. சரி கவின், சந்தையில் என்ன செயல்பாடு நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்குறதும் விற்பதும் என்று சொல்கிறான் கவின். அதுதான் வியாபாரம். பரவாயில்லையே கவின், நீ அம்மாவோட சந்தையை பிறந்தவொன்னு இல்லாமல் இவ்வளோ விஷயத்தையும் கவனிச்சிருக்கிய. சந்தையில் என்னது? வாங்குறதும் விற்கிறது தான் வேலை.
அப்போது நம்ம சரியாக சொல்லிட்டோன்ட்டு கவின் பெருமிதத்தோடு சிரிச்சுக்கிட்டே சிரித்தான். குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கிராமம் பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காம கவினை கிண்டல் பண்ணிட்டோம் என்று சொன்னாங்க. மன்னிச்சிக்கங்க எங்கள் மாமா, இனி யாரையும் காயப்படுத்தும்படி பேச மாட்டோம். இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்கோன்ட்டு சொன்னாங்க. சரி சொல்கிறேன் கேளுங்க என்று விவரிக்க தொடங்கினார் மோகன். Uncle, I have a doubt, said Gavin. Tell me, Gavin. In village, I have seen people selling all kinds of things in a place. Why do they call it Chandai instead of shops? Yes, Gavin. இதில் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டிருக்கு. Imagine if money disappear one day. Disappears one day. ஒரு நாள் இந்த பணங்கள்லாம் கண்ணில் காணாமல் போயிடும். கையில் இருக்கும் வருமானத்தில் 100க்கு தேவைக்கு ஒரு தொகையை in villages once in a week or month, all things are sold in a particular place at a specific time to meet the needs of the people. That is called சந்தை. அதாவது சந்தைனா என்னது? ஒரு நாள் ஒன்ஸ் ஏ வீக், ஒரு வாரத்தில் ஒரு நேரம் அல்லது மாதத்தில் நேரம். ஆல் திங்ஸ் ஆர் சோல்டு இன் எ பர்டிகுலர் பிளேஸ். எல்லா பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விற்கப்படுது. அட் ஏ ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது விற்கப்படுது. அதை மக்கள்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் கால்டு சந்தை. அது சந்தைன்ட்டு அழைக்கப்படுது. மாணவர்களே, இன்றைய பாடம் இதுடன் முடிவடைகிறது. இந்த பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை நீங்கள் கண்டுபிடிச்சி குறித்து அதை உங்கள் நோட்டில் எழுதி அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. கேள்வியையும் நீங்களே உருவாக்கி பதிலையும் அதை எழுதி அனுப்புங்க. இத்துடன் இன்றைய பாடம் நேரம் முடிந்தது. அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் மாணவர்களே.